மயிலாடுதுறை மாவட்டம் சூரக்காடு அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து உப்பானாற்று வாய்க்காலில் கவிழ்ந்து விழுந்தது. குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தமிழரசன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை சென்ற அரசு பேருந்து சீர்காழி புதிய பேருந்துக்கு பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்றது. சூரக்காடு அருகே சீர்காழி அடுத்து சூரக்காடு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்த்து வந்த வாகனத்தில் பேருந்தை ஓரமாக செலுத்திய போது உப்பநாற்று வாய்க்கால் அது வடிகால் பகுதியில் செல்லும்போது பேருந்து சறுக்கி பள்ளத்தில் விழுந்தது. இந்த பள்ளத்தில் விழுந்த ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் உட்பட கிட்டத்தட்ட 8 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அவர்கள் உடனடியாக அங்க இருந்தவர்கள் மீட்டு சீர்காழி அரசு அனுப்பி விட்டனர். மேலும் சம்பவம் குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனடியாக அங்க பகுதியில் மக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கும் மற்றும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா உடனடியாக அங்க மீட்பு பணிகள் மீட்பட்டு இது பண்ணுது. இந்த விபத்தினால பெரிய அளவு காயங்கள் ஏற்படுறதுனால ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.